வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த தடவை நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்போ வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்த போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 2.5 வருட காலங்கள் ஒரு ராசியில் இருப்பார், பயணம் பண்ணுவார். அப்போ 2.5 வருட காலங்கள் பயணம் பண்ணுறதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் நகர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சனிப்பெயர்ச்சி பலன்கள் இருக்குது. அதில் பாருங்கள், 7.5 சனி காலத்தில் அது பார்த்தீங்கன்னா முதல்ல விரயச்சனி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி, அடுத்து பாருங்கள் அர்த்தாஷ்டமச்சனி, அடுத்து அஷ்டமச்சனி, கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார். அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்கிறார், என்ன விதமான பலன்களை கொடுக்கிறார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும், அடுத்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்போ படிக்கிறவங்க, எக்ஸாம் எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்குறாரு, யாருக்கெல்லாம் அதனால் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு ஸ்தான பலத்தால் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பொருளாதாரங்க, வேலை, வருமானம், உழைப்பு, இதெல்லாம் எப்படி இருக்கும், இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்ற தரக்கூடிய வகையில் இருக்கும், வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, வேலையில் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட, அதுவும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம இந்த விரிவாக நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அனைத்து ராசிக்காரர்களும் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, காலச்சக்கரத்தின் 8வது ராசியான விருச்சிக ராசி, செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கடின உழைப்பாளிகள், எதிர்பாராமல் உழைக்கக்கூடியவர்கள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி பாதிப்பிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டீங்க. எப்படின்னா போன இடங்களில் வேலைகள் சரியாக அமைஞ்சாலும் அதில் சிக்கல்கள் இருக்குது. எந்த காரியத்திலையும் எல்லா தடை தாமதங்கள் ஏற்பட்டது, முன்னேற்றம் இல்லை. ஒரு வீடு கட்டலாமா, கட்ட முடியலை. ஒரு இடம் வாங்க முடியல. குடும்பத்தில் இருக்கவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்குது. மனஸ்தாபங்கள் நிறைய வருது. ஆமாம், எதை எடுத்தாலுமே ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வாழ்க்கை. ஆனால் நம்ம உழைப்புக்கு பஞ்சம் இல்லை. அபரிமிதமான உழைப்பை செலுத்தக்கூடியவங்க, நம்ம வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு இருந்தும் சாதிக்க முடியலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது விலகும் காலமாக இருக்குது. அர்த்தாஷ்டம சனி விலகும் காலம், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் மாறி நிற்குது. அப்போ நல்ல காலம் பிறந்துருச்சு. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வேகமாக நல்லபடியாக செயல்பட போகுது. ஆமாம், ஒரு உற்சாகமாக இனி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்கலாம். 3 நாளுக்குடைய சனி 5ஆம் இடத்துல போய் அமர்றார். ஆமாம், அர்த்தாஷ்டம சனி பாதிப்பை கொடுத்தவர் பாதிப்பே இல்லை. அனைத்து சோதனைகளும் உங்களை விட்டு விலகிருச்சு. இப்போ குருவோட வீட்டில் சனி பகவான் போய் அமர்ந்திருக்கார். சுபர் வீட்டில் போய் சனி பகவான் அமர்ந்திருக்கார். அனைத்து சுபத்தன்மைகளையும் உங்களுக்கு வழங்க போறார். அனைத்தும் நன்மையே நடக்க போகுது. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உயர்வு அப்படிங்கிறது நடக்க போகுது. முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது. உங்களோட சகோதர சகோதரிகள் உங்களால் உயர்வடைய போகிறாங்க. அவர்களால் உங்களுக்கும் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உருவாகி இருக்குங்க. கிட்டத்தட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதில் எடுத்தாலும் ஒரே பிரச்சனை, தடை தாமதம், நினைச்சதை செய்ய முடியல, நினைச்ச இடத்துக்கு போக முடியல, வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை.
ஆமாம், அங்கங்கே ஒரு ஸ்ட்ரகிளிங்கு, குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒத்துழைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் மாற்றமடைய போகுது, நல்லபடியாக இருக்க போகுது. ஸோ நல்ல காலம் பிறந்துருச்சு நமக்கு அப்படிங்கிறது தான். அப்போ சனி பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் முழுமையாக விலகிடுச்சு. அப்போ இனி வந்து பொற்காலம்னே நம்ம சொல்லலாம். அப்போ நல்ல விஷயங்களை இனி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாசிட்டிவான எண்ணம், பாசிட்டிவான ஒரு முயற்சி, முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அதே நேரத்தில் குடும்பம், வருமானம், சேமிப்பு, நம்ம பேச்சில் ஒரு முன்னேற்றம், நம்ம பேச்சை மற்றவங்க கேட்குறதுல ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட போகுது. ஏன்னா இதுவரை நம்ம பேச்சை யாருமே மதிக்கலை, நம்ம பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்துச்சு, நம்ம பேச்சுக்கு நம்ம சொல்லுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கல. இனிமேல் மதிப்பு கிடைக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது, வருமானம் வரப்போகுது. மெயினாக இனிமே தான் வருமானமே நமக்கு வரப்போகுது, நல்ல வருமானம் வரப்போகுது. சேமிக்கிற அளவுக்கு வருமானம் வரப்போகுது, நினைத்ததை செய்யும் அளவுக்கு எண்ணம், அதாவது எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்த்தபடி செய்கிற அளவுக்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ இது ஒரு நல்ல காலகட்டம் தான், உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேணாம். ஸோ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாகத்தான் அமைஞ்சிருக்கு. ஆமாம், அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உழைச்ச உழைப்புக்கேற்ற பணம், வருமானம்லாம் வந்து சேர்ந்துடும். இனிமேலும் நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. சேமிப்பு அப்படிங்கிறது உயரும், முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டுங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு, லாபகரமாக எதாக இருந்தாலும் அமையும். ஹெல்த்து, உடம்புல இருந்த குறைபாடுகள் நீங்கும், உடல் சோர்வு, மன சோர்வுகள் நீங்கும், அனைத்தும் நீங்கி ஒரு ஆரோக்கியம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வண்டி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வருது. எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. புதுசாக வண்டி நீங்கள் வாங்கலாம். அதே நேரத்தில் வீட்டில் உள்ளவங்களோட ஒற்றுமை இதெல்லாம் அதிகரிக்கும். ஆமாம், மெயினாக குடும்ப கஷ்டம் தீரும், குடும்ப கஷ்டம் தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் இந்த அர்த்தாஷ்டம சனியோட முழுமையான விலகலால் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்க போகுது. முதல்ல உங்கள் முயற்சி வெற்றி அடைய போகுது. அடுத்து வண்டி, வீடு, வண்டி, வாகன யோகங்கள் அமைய போகுது. அடுத்து பாருங்க, உங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா திருமணங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கூட்டு தொழில்கள், ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது. பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணுறது, தொழில் அமைகிறது. முதலீட்டாளர் முதலீடு செஞ்சு அதன் மூலமாக வருமானம் எடுக்கிறது. உழைப்பில்லாத வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, முதலீட்டு முறையில் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படிங்களாம் ஏற்படுது. அதே போல் இளைய மூத்த சகோதரர்களோட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உதவிகள் கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க, அதனால் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆமாம், இழந்த கௌரவம், அந்தஸ்து, புகழ் அனைத்தும் திரும்பி வரும். உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான புகழ், உங்களுக்கான பதவி, உங்களுக்கான உயர்வு அப்படிங்கிறது அனைத்தும் திரும்ப கிடைக்க போகுது. பொது ஜன தொடர்பு கிடைக்க போகுது. அதே மட்டும் இல்லைங்க, குழந்தைகளோட நலன் கருதி நிறைய விஷயங்களை செய்ய போகிறீங்க. குழந்தைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க, அன்பு பாராட்ட போகிறாங்க, உதவிகரமாக இருக்க போகிறாங்க. இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டம் தான். எதையும் செய்யலாம், எல்லாத்துலேயும் முன்னேறலாம். அதுலேயும் குறிப்பாக தொழில் வேலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணலாம், வருமானத்தை எடுக்கலாம், உறவுகளில் ஒற்றுமை பேணலாம். அப்படிங்கிறது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க இருக்குது. குறிப்பாக குடும்பத்துக்கு ஒரு நல்ல வருமானம் வரும், நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போகலாம். அதே நேரத்தில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க இடமாற்றம் வேணும், ஊர் மாற்றம் வேணும், எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு பதவி உயர்வு கிடைக்கலங்கிறவங்களாம் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். ரைட்டு,
இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம உங்களுடைய லக்கணம் என்ன? ராசி விருச்சிகம். லக்கணம் என்ன? என்ன நட்சத்திரம்? என்ன மாதிரி தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு நடக்குது? நம்ம விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் நம்ம நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்து போனோம்னா அந்த அர்த்தாஷ்டம சனியால் ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்படின்னா விருச்சிக ராசி தான். ஆமாம், அதுலேயும் மெயினாக குடும்ப உறவுகளில் தான் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுபோல் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது, என்ன செய்யலாம், இந்த காலகட்டத்தில் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும்? நமக்கு சனி பகவானால் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துருச்சு. சனி நமக்கு ஃபேவராக மாறிட்டார், நல்லது செய்யக்கூடியவராக மாறிட்டார், நன்மை அளிக்கக்கூடியவராக ஆயிட்டார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட முழுமையான பலன் அப்படிங்கிறது உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் எடுத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருத்தமாக செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட உயர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும். எந்த தடையும் இல்லாத காலம் இது. தடை அப்படிங்கிறது சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு தடை போட்டு வச்சுருந்தார், ஒரு பிரேக் போட்டு வச்சுருந்தார். அவரால் தான் உங்களுக்கு ஒரு தடை இருந்தது. அந்த தடை முழுசாக நீங்கிருச்சு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் குருபலம் இப்போவும் உங்களுக்கு குரு பார்வையில் தான் இருக்கார். அப்போ குரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த சனி பகவானோட தலை விலகுன கையோட குருவோட பார்வை பலன் படுறதுனால சில பேருக்கு பதவி உயர்வுகள் தானாக கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்ட யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குதுன்னு பார்த்துட்டு பலன் எடுத்து பலன் பெற, அது மட்டும் இல்லாமல் என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, சனியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை இருந்தாலும் 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. மனம் பலப்படும். மனதில் இருந்த கவலைகள், மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி புதிய முயற்சிகளோடு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.